பொதுவா மிதுனம்ல பிறந்துறாங்க. அது லக்னமா இருக்கலாம், ராசியா இருக்கலாம். அவங்களுடைய குணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சார்? பேச ஆரம்பிக்காத வரைக்கும் ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் ஏற்றி விட்டுட்டோம்னா பாட்டாக இருக்கலாம், டான்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு கலைத்துறையில் அப்படியே பர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு மியூசிக் ரொம்ப விருப்பம் இருக்கும். மியூசிக்கு, இந்த புக்ஸு, இன்ஃபர்மேஷன் கேதரிங் இயற்கையாக அமையும். ஒன்று மைனஸ் என்னென்னா, ஆரம்பத்தில் திருமணம் தள்ளி போடுற ராசி இது ஒன்று. இந்த ராசிக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் மேரேஜ் ஆக வாய்ப்பு உண்டு. இந்த மிதுன ராசி, மிதுன லக்னத்துக்கு முதல் எதிரி ராசியாக அமையக்கூடிய பார்த்திங்கன்னா விருச்சக ராசி தாங்க. விருச்சகம் இதுவும் சேர்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கிறேன், எல்லா வகை சண்டையும் கட்டிக்கும் இந்த ராசிக்கு. இந்த மிதுன ராசி, மிதுன லக்னம் பணத்தை சேகரிக்கணும், ஒரு பெரிய சொத்து சுகங்கள் வாங்கணும், லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு வரும்போது ஸ்டேட்டஸ் ரீதியாக ஒரு அவமானப்படும். அந்த அவமானத்துக்கு பின் தான் இது ஜெயிக்க ஆரம்பிக்கும். அந்த அவமானப்பட்டதுக்கு பின் இது மாதிரி இடம், வீடு, சொத்து சேர்க்குற ராசி எதுவுமே கிடையாது. இந்த ஹெல்த் பேராமீட்டர் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா, பக்தி பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்த பேர் சுபம் விஜயகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நம்ம இப்போ மிதுன ராசி, மிதுன லக்னம் இந்த நேயர்களுக்கு அவங்க லைஃப்லாம் எப்படி இருக்க போகுது, அவங்க லைஃப் டைம் ப்ரெடிக்ஷன் என்னென்ன அப்படிங்கிறத விலாவரியாக பார்க்கலாங்க சார். பொதுவாக மிதுனம்ல பிறந்துறாங்க. அது லக்னமாக இருக்கலாம், ராசியாக இருக்கலாம். அவங்களுடைய குணம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? மிதுன ராசி பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 3வது வீடு, புதன் வீடு. ஒருத்தர் ஜெயிக்க மிக மிக தேவையான அப்படின்னா புதன் தான் கல்வி, புதன் தான் அறிவு, நுணுக்கங்கள், விகட யோகங்கள், எல்லாத்துக்கும் புதன். அது இயற்கையாகவே பெற்ற ராசி இந்த மிதுன ராசி. இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா அறிவாளி ராசியில் நம்பர் 1 அப்படிங்கும்போது, ஏன்னா இந்த ராசி கம்யூனிகேஷனே இந்த ராசி தான் காலபுருஷனுக்கு. விகட யோகத்தில் சிறந்து பார்த்திங்கன்னா பேச்சால் மற்றவர்களை கவரக்கூடிய தன்மையும் இருக்கும். இந்த ராசி ரெண்டு மனப்பான்மை. பேச ஆரம்பிக்காத வரைக்கும் ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் ஏற்றி விட்டுட்டோம்னா பாட்டாக இருக்கலாம், டான்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு கலைத்துறையில் அப்படியே பர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இவங்கள அந்த கிணத்துக்குள்ளே தள்ளி விடுற மாதிரி அந்த ஃபீல்டை இறக்கி விட்டாலே ஜெயிச்சிடும். இவங்களுக்கு மியூசிக் ரொம்ப விருப்பம் இருக்கும். மியூசிக்கு, இந்த புக்ஸு, இன்ஃபர்மேஷன் கேதரிங் இயற்கையாக அமையும். இந்த ராசிக்கு பொது தன்மையே அதுதான். இவங்க இமோஷனை பேசிட்டாலே இவங்க ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகிடும். இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு விஷயம் ரொம்ப எமோஷனாக ஒருத்தங்க நல்ல குட் லிசனர் யாருன்னு பார்த்து உங்கள் விஷயத்தை ஓப்பனாக அது கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். இவங்க பேசிட்டாலே மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடும். இவங்க தெரிஞ்சிருவாங்க இந்த ராசிக்கு. இந்த ராசி ஒன்று மைனஸ் என்னென்னா, ஃபேமிலி ரீதியாக பெரிய பெரிய டிசிஷன் எடுக்கும்போது டிஸ்கஷன் பண்ணாமல் டக்குன்னு முடிவு எடுத்துகிட்டு வந்து சொல்லும். அந்த ஒரு தப்பு இந்த ராசி எப்போவே பண்ணிடுது, அந்த ஒரு ராசி மட்டும். ஆக மொத்தம் இந்த ராசி அடிப்படையில் பெஸ்ட்டான ராசி. இவங்களுக்கு கோயிலிருந்து எல்லாமே இயற்கையாக அமையக்கூடிய தன்மை உண்டு. மிதுன ராசி, மிதுன லக்னம் இவங்களுக்கு மணி இன்கம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? ஏதோ ஒரு துறை சார்ந்தோ ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு பணம் வரப்போகுது. அது எப்படி இருக்கும், எந்த அளவு அவங்களுக்கு கிடைக்குங்க சார்? வருமானத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேச்சுன்னு சொன்னால், அப்போ ஒரு அட்வைசர் செக்டார்கள், டீச்சிங் ப்ரொஃபஷ்னல், ஜோதிடர் சம்மந்தப்பட்டது, ஃபுட்டு ரிலேட்டடு சூப்பராக இருக்குது இந்த ராசி. ஃபுட்டு ப்ராடக்ட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த டைட்டிஷியனாக இருப்பாங்க, இல்லை ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்டது அந்த நர்ஸு, அந்த மாதிரி ஒரு சேவை மனப்பான்மை உள்ள அது மூலம் வருமானம் எடுக்கக்கூடிய அம்சமாக இருக்கும். இவங்க இந்த பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்வைசர். இவங்களுக்கு ஒரு நிர்வாகியாக, சிறந்த நிர்வாகியாக இருப்பாங்க. அப்போ ஒரு விஷயத்தில் இறங்கி பண்ணக்கூடிய விஷயங்கள் லேட் ஆகிட்டே இருக்கும். பட் அதை பண்ணோன்னே பெஸ்ட்டு நிர்வாகியாக இருப்பாங்க. இவங்களுக்கு பேங்கிங் செக்டார், அக்கௌண்ட்ஸ் டீலிங், கம்ப்யூட்டேஷனல் ஃபீல்டு அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அப்போ இவங்க எடுத்து கம்யூனிட்டித்துறை, ஆடிட்டர் சம்மந்தப்பட்டது, அப்புறம் இதே ஷோரூம் இது மாதிரிலாம் வச்சா நகை, துணி சம்மந்தப்பட்டது, ஃபுட்டு ரிலேட்டடு, இதெல்லாம் இந்த ராசி கைவந்த கடை. பெட் அனிமல்ஸ் இந்த ராசி பொதுவாகவே விரும்பும். பூனை, குருவி, இதெல்லாம் நிறையா, இந்த அணிலெலாம் இது மாதிரி இவங்க அது பெட் ஷோரூமே வைக்கலாம். நிறைய மிதுன ராசி பார்த்திங்கன்னா இந்த ஒரு சில வேலையை விட்டு புதுசாக தொழில் தொடங்கும்போது இந்த டாக் சம்மந்தப்பட்டது, குருவி, பூனை வளர்க்குறது, இதெல்லாம் அதுவே அந்த இப்போலாம் ஃபுல் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கிறது தான். அது சூப்பராக இந்த ராசி மேலே கொண்டு வந்துடும். மிதுன ராசி, மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது தாமதமாகிட்டே இருக்குங்க சார். ஸோ அப்போ அவங்களுக்கு எப்படி திருமணம் நடக்கும், எந்த காலகட்டத்தில் நடக்கும், திருமணத்துக்கு பின் அவங்க லைஃப் எப்படி இருக்குங்க சார்? இந்த மிதுன ராசி, மிதுன லக்னம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் திருமணம் தள்ளி போடுற ராசி இது ஒன்று. அப்புறம் பார்த்துக்கலான்னு குறிப்பிட்ட ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா திட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். வித்தின் 6 மந்தில் நடக்கிற மாதிரி எல்லா விஷயமும் முடிஞ்சிச்சுங்க நடக்கிற மாதிரி நடக்கும். அப்போ இந்த ராசிக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் மேரேஜ் ஆக வாய்ப்பு உண்டு. ஏன்னா இவங்க ராசிக்கு 7ஆம் இடம் தான் குரு, அது பாதகஸ்தானம். இந்த ராசிக்கு 7ஆம் இடம் குரு பாதகஸ்தானம், பாதகாதிபதி ஏற்பட வாய்ப்பு உண்டு. அப்போ பொதுவாக இந்த ராசிக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா,
இந்த குறிப்பிட்ட ராசி நட்சத்திரம்லாம் கன்ஃபார்மாக பார்க்க வேண்டிய ராசி இது. இவங்களுக்கு இந்த ராசிக்கு 27 கிட்டத்தட்ட நியரஸ்ட் 24 to 27 இது பெண்ணுக்கு அமையுது. ஆணுக்கு அப்படின்னு வந்துட்டா அரௌண்ட் 30 வந்துடுது. 30 இன்றைக்கி கால சூழ்நிலை நம்ம சொல்கிறோம். ஆரம்பத்தில் இப்போ 27 to 30க்குள்ளே தான் ராசிக்கு வருது. அதில் இருக்கிற பெஸ்ட்டான தசா புக்திகள் என்ன, குறிப்பிட்ட நட்சத்திரம் என்ன, ராசிகள் இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா இவங்க லைஃப்பை மேலே போயிடும். அப்போ வருகின்ற இவங்க குட் லிசனராக இருக்கணும், எமோஷனல் பாண்டிங்காக இருக்கிற மாதிரி பார்த்து சூஸ் பண்ணிட்டா இந்த மிதனம் ஜெயிச்சிடும். மிதன ராசி மிதன லக்னத்துக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதுமே சில பிரச்சனைகள் இருக்குங்க சார். அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்படி கிடைக்கும் சார்? எவ்வளோ ஆண்டுகளுக்கு பின் கிடைக்கும் சார்? மிதன ராசி மிதன லக்னம் குழந்தை ப்ராப்ளம் ஒரு கேள்வி கேட்டீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குழந்தையால் வருத்தப்பட்டதோ குழந்தையை ஏங்கின ராசியில் இந்த ராசி உண்டு. நிறைய பேருக்கு ஆரம்பத்தில் குழந்தை கிடச்சிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு படிப்பு ரீதியாகவோ ஏதோ ஒரு படிப்பு ரீதியாக ஹெல்த் ரீதியாக ஏங்கினது உண்டு. நிறைய பேர்த்துக்குன்னா கரு சிதைவுகள்னு சொல்லுவாங்க. சார் நின்று மிஸ் ஆயிடுச்சு, மொதல் குழந்தை கரெக்டாக வந்தோன்னா ரெண்டாவது குழந்தை இப்படி மிஸ் ஆயிரும். அப்போ குழந்தைகள் படிப்பு ரீதியாக இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீதியாக ஹெல்த் ரீதியாக இந்த ராசி வருத்தப்பட வாய்ப்புள்ள ராசி. ஏன்னா 5ஆம் அதிபதி சுக்கிரன் அவரே 12ஆம் அதிபதி வந்துடுறார். அப்போ குழந்தை ரீதியாக ஆன்மீக ரீதியாக குழந்தை ஒரு பரிகாரம் செய்த பின் குழந்தை இதாக இருக்கும். இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு இது குழந்தை வந்துட்டால் தத்து கொடுத்து எடுத்து விட்டால் இந்த ராசி ஜெயிச்சிடும். தத்து கொடுத்து எடுக்கலை அப்படின்னா இந்த விஷயங்கள வரும். இவங்களுக்கு குழந்தைக்கு தாமதம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும்பொழுது ஒரு நம்ம ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுறது இயற்கை வைத்தியம். இந்த ராசிக்கு இயற்கை வைத்தியம் பாருங்கள், அப்புறம் மெடிசன் பாருங்கள். குழந்தை விஷயத்தில் கவனிப்பாக நிச்சயமாக இருக்க வேண்டிய ராசி இது. சொன்னால் நெகட்டிவாக சொல்கிற மாதிரி இருக்கும், பட் இதுதான் உண்மை. மிதன ராசியுடன் இந்த ராசியினரை சேர்க்கவே கூடாது. எந்த ஒரு பார்ட்னர்ஷிப் ரீதியிலையுமே திருமணமாக இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸ் ரீதியாக எந்த ஒரு சேர்க்கையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு அது எந்தெந்த ராசி எதிரி ராசிகளாக இருக்கும் சார்? இந்த மிதன ராசி மிதன லக்னத்துக்கு முதல் எதிரி ராசியாக அமையக்கூடியது பார்த்திங்கன்னா விருச்சக ராசி தாங்க. விருச்சகம் இதுவும் சேர்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அதாவது இந்த 10 பொருத்தம் பார்த்தாது 10வது பொருத்தம் மாதிரி எதுவும் பார்த்தாது, எல்லா வகை சண்டையும் கட்டிக்கும் இந்த ராசிக்கு. இதில் ஒரு யூனிக்னஸ் என்னென்னா இந்த ராசியில் செவ்வாய்க்கு இடம் கொடுத்துருக்குது, அவங்க புதன் இடம் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் சண்டை தான். சண்டை சச்சரவு அதிகம் ஏற்படும், ஈகோ கிளாஸஸ் வந்துடும். இந்த 2 ராசி சேர்க்கவே கூடாது. அடுத்தது மகரம். இந்த மகர ராசி பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்துடும். ஏன்னா இந்த ராசிக்கு 6 கெட்டா வரனால டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். பட் இது கூட நம்ம லக்ன ரீதியாகவோ வேறு ரீதியாகவோ பார்க்கும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் உண்டு. இந்த 2 ராசி தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இன்னொரு ராசி சொல்ல போகிறேன், அதுக்கு ரொம்ப கவனமாக சேர்க்கணும் இந்த ராசி. அது தனுசு. ஏன்னா இந்த இடம் 7ஆம் அதிபதியாக தான், அது பாதகமாக இருக்கனால ஏன்னா புதன் அதற்கு ஆப்போனண்ட்டு குரு, இந்த 2 ராசியை சேர்க்கும் பொழுது பார்த்து கேர்ஃபுல்லாக சேர்க்கணும். இந்த 3 ராசியுமே இந்த ராசிக்கு சேர்ப்பதில் கவனம். இதை கரெக்டாக சேர்த்துனா தான் இது ஜெயிக்கும். இல்லைன்னா ராசி கீழே விழுந்ததுன்னா அது காரணம் இதாக தான் இருக்கும். இது பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். மிதன ராசி மிதன லக்னர்களுக்கு அவங்களுடைய பணத்தை ஒரு சேமிப்பாக ஒரு முதலீடு செய்யணும், அவங்களுக்கு அந்த மணி மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னா எதில் இன்வெஸ்ட் பண்ணலாங்க சார்? இந்த மிதன ராசி மிதன லக்னம் பணத்தை சேகரிக்கணும், ஒரு பெரிய சொத்து சுகங்கள் வாங்கணும், லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு இந்த ராசி ஒத்துக்காது. அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். வாழ்க்கையில் ஒரு அவமானப்படுங்க. சொத்து சேகரிக்க முன்னாடி சொந்த பந்தத்துலேயோ உறவினர்களையோ நட்பு வட்டாரத்துலையோ இதோட ஸ்டேட்டஸ் ரீதியாக ஒரு அவமானப்படும். அந்த அவமானத்துக்கு பின் தான் இது ஜெயிக்க ஆரம்பிக்கும். அந்த அவமானப்பட்டதுக்கு பின் இது மாதிரி இடம் வீடு சொத்து சேர்க்குற ராசி எதுவுமே கிடையாது. வாடகை வருமானம், ஒன்றுக்கு மேற்பட்டது, நகை ஆபரணங்கள், இது அனைத்துமே. ஏன்னா ஃபஸ்ட்டு இது ஜாலியாக இருக்கிற ராசி, அறிவு ஜாலியாக இருக்கும். அந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அப்படி சேர்ப்பாங்க. நிறைய பேர் காம்ப்ளெக்ஸ் கட்டினது மிதன ராசி. வாடகை வரும் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் இந்த ராசி தான். அப்படி பொது ப்ராப்பர்ட்டி ரீதியாக வீடுங்கிறதா இந்த ராசிக்கு மைண்ட் இருக்கும். இவங்க வீடே பார்த்திங்கன்னா பெரிய வீடாக கட்டக்கூடிய அம்சம் உண்டு. இவங்களுக்கு இந்த வண்டி வாகனத்தில் இந்த வாடகை கூட்டு எடுப்பாங்க, வாடகை கூட்டுற ட்ராவல்ஸ், அதெல்லாம் இவங்களுக்கு இயற்கையாகவே அமையக்கூடியது. இவங்க நகை அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் கவனிக்கணும். நிறைய நேரம் கேர் எடுத்துக்க மாட்டாங்க. அது இவங்க நகையை அடகு வச்சு ரொட்டேட் பண்ணுறது மட்டும் அது வேண்டாம் இந்த ராசி. மிதன ராசி மிதன லக்னத்துக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லலாம் அப்படின்னா என்ன சொல்லலாங்க சார்? மிதன ராசி மற்றும் மிதன லக்னத்துக்கு வாழ்க்கையில் ஒரு ஜெயிக்கணும். எந்த ஒரு தடை வந்தாலும் தடையை விளக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இல்லை, நமக்கு எதுவுமே இல்லை, நமக்கு ஏதோ ஒரு வாய்ப்பாக கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துருக்கிற சூழ்நிலைக்கு இவங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காவல் தெய்வ வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கு. இவங்களுக்கு ஒரு சூழ்நிலை எதுவுமே பிடிக்கலை அப்படின்னா ஃபஸ்ட்டு காவல் தெய்வ வழிபாடு இது பண்ணிவிட்டு அதில் குறிப்பாக இவங்க துர்க்கை அம்மனை கெட்டியாக பிடிச்ச அந்த ராசி ஜெயிச்சிருது. இந்த மிதனம் துர்க்கை வழிபாடு, அதில் விஷ்ணு துர்க்கைன்னு சொல்லுவோம். விஷ்ணு துர்க்கையெல்லாம் வழிபாடு பண்ணும்போது மிகுந்த யோகமாக இருக்கிறது.
வாழ்க்கையில் ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுது. அப்போ இந்த ஒரு பரிகாரம் தான் இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ எதுவுமே கிடைக்கல, எதுவுமே இல்லை. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா விழுந்து மீண்டு வர, ஒரு சிலர் விழுந்துட்டோம் சார் மீண்டு வரணும் அப்படின்னா இவங்க நேராக திருத்தணி முருகர் அல்லது திருப்பதி இந்த அம்சத்தை வழிபட்டால், நான் சொன்ன இந்த மட்டும் பண்ணட்டும், வாழ்க்கையில் மிராக்கள் நடக்கும். அதெல்லாம் வேகமாக நடக்கும். இது இந்த ராசிக்கு புதன் வேகமாக பயணிக்கிற கிரகம். 3 மாதம் 4 மாதத்துக்கு மீண்டு வந்துருமே. நிறைய பேர் சொல்லி சக்ஸஸ் ஆகிருக்கு. மிதுன ராசி மிதுன லக்ன நேயர்களுக்கு ஹெல்த் ரீசன்ஸில் ஒரு பிரச்சனை ஏற்படலாம்னா அது என்னவா இருக்குங்க சார்? இந்த மிதுன ராசி மிதுன லக்னம் இந்த ஹெல்த் பேராமீட்டர் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை தவிர்த்திடுங்கள். ஏன்னா உங்களுக்கு நிறைய மியூசிக் அதெல்லாம் இருக்குது, அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். ப்ரெஷர் சம்மந்தப்பட்டதை தவிர்த்தால் வாழ்வில் எல்லாமே ஜெயிச்சிடும். ஃபஸ்ட்டு ப்ரெஷர் தான். போன் டென்சிட்டி ப்ரெஷர், ரத்தத்தில் அணுக்கள் இதெல்லாம் ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக ஆறுது. ஹார்மோன் இம்பேலன்ஸ் அடிக்கடி இது குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே 40 மெனோபாஸ்ன்னு சொல்ல அதை தாண்டினதுக்கப்புறம் அதிகமாக பாதிக்கிறது இந்த ஹார்மோன் எல்லாமே. இது பொதுவாகவே இந்த ராசிக்கு உண்டு. இதெல்லாம் பார்த்து மாற்ற வேண்டியது உண்டு. இதை பண்ணிட்டாங்க அப்படின்னா இருக்கும். இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா கால் வெடிப்பு பாத வெடிப்புன்னு சொல்லுவாங்க இந்த ராசிக்கு. அது என்னன்னே தெரில. இந்த ராசிக்கு இந்த பாத வெடிப்புனால் அதே ஒரு மன உளைச்சல் ஆக்கிறது உங்களுக்கு. அது நான் சின்ன விஷயமாக கூட இருக்கலாம். அந்த இதெல்லாம் பேசிக் விஷயங்கள். இந்த தசாபுத்திகள் ரீதியாக பார்க்கும்போது தான் பெரிய வியாதியாக சின்ன வியாதியான்னு பார்க்கணும். இதில் இவங்களுக்கு இந்த அரிப்பு சம்மந்தப்பட்டது குறிப்பாக பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு சில ஃபுட்டு ப்ராடக்ட் ஒத்துக்காது. அதையும் தவிர்த்தா இது நல்லது தான். மிதுன ராசி மிதுன லக்ன நேயர்களுக்கு ஒரு கோர்ட் கேஸ் பிரச்சனை இருக்குது, ஒரு டிஸ்பியூட் இருக்குது, இது ஒரு பங்காளி சண்டைகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாமே எந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வரும் சார்? இந்த மிதுன ராசி மிதுன லக்னம் ஒரு கோர்ட்டு கேஸு டிஸ்பியூட் இதெல்லாம் இருக்கலாம். இந்த ப்ராப்ளம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அதுலேருந்து 4வது வருஷத்தில் ஜெயிக்க வாய்ப்பு உண்டு. இது கை ஹோல்டு சூப்பராக இருக்கும். பெரிய கேஸு 4வது வருஷம். இதே சின்ன ஒரு ப்ராப்ளமாக இருக்குன்னா ஒரு வருஷ கேஸுனால் 4 மாதம். இதே இது ஒரு 10 நாளில் முடியாது 4வது நாள் 4ன்னு ஒரு பாயிண்ட்டை மட்டும் வச்சுக்கணும் இந்த ராசி. அதில் இந்த ராசிக்கு வாய்ப்பு அருமையாக இருக்குது. அதில் ஜெயிச்சிடும். இப்போ 4வது வருஷத்தில் பேசுனா சால்வ் ஆயிரும். 4வது மாதம் 4 வாரம் 4 கணக்கு இந்த வகையில் ஜெயிக்க வாய்ப்பு உண்டு. இதை மிஸ் பண்ணிருச்சு அப்படின்னா ரொம்ப நாள் ஆயிரும். நான் இதுக்கு 7ஆம் இடம் ஆல்ரெடி பாதகமாக இருக்குது. இது என்னென்னா இந்த கோர்ட்டு கேஸு இதையே பார்த்துட்டு தொழிலை விட்டுரும். தொழிலாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம். அப்போ பர்சனலாக இது எடுத்துக்காமல் கொஞ்ச நாள் அந்த இதை குறிப்பிட்ட பாயிண்ட்டை காம்பன்சேஷன் ஏதோ ஒன்று வரும், அதை முடிச்சுக்கிட்டு அடுத்தது பார்க்கணும். ரொம்ப லாங் டேர்மாக இழுக்கிறதுக்கு நான் இந்த ராசிக்கு நான் ரெஃபர் பண்ணுறதே கிடையாது. மிதுன ராசி மிதுன லக்ன நேயர்கள் கட்டாயம் ஒரு கோயில் வழிபாடு செய்யணும்னா அது என்னவா இருக்குங்க சார்? இந்த மிதுன ராசி மிதுன லக்னம் இந்த ஒரு கோயில் வழிபாடு இதெல்லாம் போயிட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வர்றதுக்கு, ஒரு பிடிமானம் கிடைக்கிறதுக்கு, அடுத்தடுத்த படிநிலைக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் நான் பார்த்திங்கன்னா சங்கமேஸ்வரர் கோயில், பவானி கூடுதறையில் சங்கமேஸ்வரர் கோயில் இல்லை சங்கு பூஜை வழிபாடு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதில் பார்த்திங்கன்னா திருவாதிரை ஒரு நட்சத்திரம் இருக்கும். திருவாதிரை ஏன்னா சிவன் நஞ்சுண்டவர். அப்போ ஆருத்ரா தரிசனம், நடனமாடும் சிவன், அப்படின்னா நடராஜர். இதெல்லாம் இந்த ராசி வழிபாடு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வாழ்க்கையை அப்படியே அப்லிஃப்ட் பண்ணிடும். சார் விழுந்து மீண்டும் வந்துட்டோம், கடவுள் அனுகிரகத்தால் வந்தோம் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் வந்துடும். இவங்க அப்பப்போ சித்தர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சித்தர் கோயில் வழிபாடும் இந்த ராசிக்கு. இதை சொன்னதெல்லாம் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கணுமா எல்லாமே. இதை பண்ணவுடனே எந்த காலகட்டத்திலையும் வெற்றி தான், வீழ்ச்சிங்கிறது இல்லாமல் சொல்லலாம். மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விலாவரியாக பார்த்தோங்க சார். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனில் கருத்துக்கலாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி.